हेलो फ्रेंड्स, वेलकम टू தனா சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரஷர் குக்கர்ல தான் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, ஒரு பெரிய பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு அனாசி முக்கை எடுத்திருக்கேன். அது என்கிட்ட உடஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது வீடியோவில். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் பொரியட்டும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். பொடியா கட் பண்ணி போடக்கூடாது. இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ அரிசியும் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் பச்சை மிளகாவா இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவிலேயே குக் ஆகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த மசாலாவில் நல்லா சிக்கன் குக் ஆகும்போது சிக்கனுக்குள்ள அந்த காரம்லாம் நல்லா இறங்கும். நான் 1/2 கிலோ அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி எனக்கு 3 கிளாஸில் கிடச்சிச்சு. அந்த அளவில் நீங்கள் தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்குறேன். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் சீரக சம்பாவில் கூட செஞ்சுக்கலாம். அரிசி உடையாம மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடைஞ்சிரும். இது 1 நிமிஷம் குக்கரை மேலே சும்மா மூடி போட்டு வேக விடுங்க. அப்போதான் இதில் இருக்க எக்ஸஸ் தண்ணிலாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃபுல்லாக மூட வேண்டாம், சும்மா இப்படி மூடி வைங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை பண்ணி சேர்த்ததுனால தண்ணி அந்த அளவுக்கு வரல. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரால் 3 டம்ளர் அரிசி வந்துச்சு எனக்கு, 1/2 கிலோ அரிசி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரிசி உடைஞ்சிராம கலரிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிதமான தீயில 2 விசில் எடுத்துக்கோங்க. உங்க குக்கர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட போறேன். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர் நல்லா 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பிரியாணி. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. நம்ம கரெக்டான பதத்தில் தண்ணி வைக்கும்போது பிரியாணி ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.